நான் உன் லைஃபை விட்டு ஒதுங்கிடுறேன்னு சொல்லிட்டு அந்த வாழ்க்கையும் வேணும்னு துறந்துட்டு இன்னைக்கு தனியா ஹாஸ்டல்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஜீவிதா, இந்த விபத்து எப்போ நிகழ்ந்தது, என்ன மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல நடந்தது, அதை பத்தி சொல்லுங்க. நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் ஜஸ்ட் ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தோம். ஆப்போசிட்ல வந்த ஒரு கார் வந்து ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஓட்டிட்டு வரு. நாங்க நடந்து போன சைட்ல வேலை பஸ் வரவே அந்த கார் வந்து இப்படி அப்படி மாறினதுனால அந்த பஸ் வந்து அந்த கார் மேல ஏற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு வண்டிய ஓரமா பண்ணாங்க. ஓரமா நடந்து போன என் ஃப்ரெண்ட் என்னையும் சரி என் ஃப்ரெண்டையும் சரி அவங்க பார்க்கல. சோ என் ஃபர்ஸ்டா இருக்கவே எனக்கு அடிபட்டுச்சு. பட் ஆனா என் கூடவே என் கைய பிடிச்சிட்டே வந்த என் ஃப்ரெண்டு வினோத்துக்கு ஒரு சின்ன கீழ் கூட இல்ல. அதனால அதை பத்தி நான் ஃபீல் பண்ணல. இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கு சொல்ல தெரியாம நான் கார்த்திகை லவ் பண்ணிட்டேனே அப்படின்ட்டு தான் இப்ப ஃபீல் பண்றேன். ஃபீல் பண்ணாதீங்க. 6 இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த விபத்து, அதற்கு பிறகு அது சம்பந்தமா எதுவும் உங்களுக்கு பிசிக்கலா எந்த விதமான பாதிப்பும் இல்லையா? உங்களுடைய உடல் நலம் நல்லா இருக்கு. 2 months கழிச்சுதான் எனக்கு எல்லா நினைவுமே அப்பவே வந்தது. 1 year பண்ணேன், ஸ்டடிஸ் கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டடிஸ் அதுக்கப்புறமாவும் மேல படிக்கணும்னு ரொம்ப ஆசை. எல்லாம் படிச்சேன், நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்ட்டு. அப்போ எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்து கிரியேட் ஆகல. நரம்பு கட்டான பத்தி எந்த டீடைல்ஸும் சொல்லல டாக்டர்ஸ். இல்ல அவங்களுக்கும் அது தெரியலையா என்ன அப்படின்னு தெரியல. ஓகே, சோ மறுபடியும் அந்த விபத்தினுடைய தொடர்ச்சியா உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பாதிப்பு இருக்குதுங்கறத நீங்க எப்பதான் உணர்ந்தீங்க? எனக்கு வந்து அடிக்கடி வந்து மயக்கம் வரும். ஒரு சில டைம் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டேன் அப்படின்னாக்கா என்னுடைய இயர்ல இருந்து பிளட் வரும். எனக்கு மயக்கம் வர்றது வந்து நான் வந்து ஒழுங்கா சாப்பிட மாட்டேன், ஒழுங்கா இருக்க மாட்டேன். அதனால வந்து மயக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இயர்ல பிளட் வர எனக்கு லாஸ்ட் ஒரு 2 years தான் வந்து எனக்கு பிளட் அதிகமா வர ஆரம்பிச்சது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் மெடிக்கல் செக்அப், அது கூட என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் என்ன கூட்டிட்டு போய் தான் ரொம்ப கம்பல் பண்ணி கூட்டிட்டு போய் பார்த்தாங்க. அப்ப டாக்டர் சொன்னதுதான் வந்து இதுக்கு முன்னாடி எதுனா ஆக்சிடென்ட் ஆயிருக்கான்னு கேட்டாரு. ஆமா அப்படின்னா, உங்களுக்கு இது வரைக்கும் இதை பத்தி எந்த ப்ராப்ளமும் இல்லை. எனக்கா தலைவலி அடிக்கடி வரும். ஸோ எனக்கு அது ஐ ப்ராப்ளம் வந்து லாங் சைட் தெரியாது அப்படின்றதுனால ஐ ப்ராப்ளம் இருக்குதுன்றதுனால நான் இருந்தேன். நான் அதுன்னு நினைச்சுன்னா அது தலைவலியும் கண்டுக்காம விட்டேன். அதுக்கு அடுத்து வந்த மயக்கத்தையும் நான் சாப்பிடாம இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். என்னை பத்தி அம்மா அப்பாலாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. காலேஜ்லயே அடிக்கடி எப்படி மந்த்துக்கு 2 times ஆகுது மயக்கம் போட்டு விழுவேன். அதுக்கப்புறமா தான் வந்து டாக்டர்ஸ் எல்லாம் பார்த்து என்ன வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உங்ககிட்ட சொல்லாம மறைச்சு உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டி இருக்காங்க, உங்களை ரொம்ப சந்தோஷமா வச்சுட்டு இருந்திருக்காங்க. அதற்கு பிறகு அது உங்களுக்கு தெரிய வந்த பிறகு ஒரு மெடிக்கலி இந்த மாதிரியான ஒரு சவால் உங்க முன்னாடி இருக்குதுங்கறத கார்த்திக் கிட்ட சொன்னீங்களா? இல்ல, சொல்லல. சொல்லாமே அவருடைய லைஃப விட்டு விலகிட்டீங்க? ஆமா, சொல்லிருந்தாக்கா அவன் லைஃப் ஃபுல்லா என்ன நினைச்சிட்டா வாழ்ந்துட்டு இருப்பான். ஏன்னா அவன் அந்த அளவுக்கு என் மேல பாசம் வச்சிருந்தான். சோ அவன் இப்படிதான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுல எனக்கு தப்பு இல்லைன்னு தோணுச்சு. கார்த்திக் உங்க லைஃப்ல எப்படி வந்தாரு ஜீவிதா? கார்த்திக் என்னுடைய கிளாஸ்மேட். ஜஸ்ட் நம்பர் வந்து அவங்கள வந்து எப்பவுமே எந்த லேடிஸ் கிட்டயும் பேச மாட்டாங்க, யார்கிட்டயும் ஜென்ஸ் கிட்டயே அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்க மாட்டாங்க. ரொம்ப சைலண்ட் கேரக்டர், அதே நேரத்துல ரொம்ப அமைதியான பையன். எப்படின்னா யார்கிட்டயும் எந்த அளவுக்கு கூட கத்தி கூட பேச மாட்டாங்க, அந்த அளவுக்கு அமைதியான பையன். சோ அதனால வந்து அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நான் பேசினேன். பட் ஆனா அவங்க அதுக்கப்புறமா வந்து ஒரு 3 monthலயே வந்து உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, நீ ஏன் இவ்வளவு நாள் 3 years என் காலேஜ்ல என் கூட என் கிளாஸ்மேட்டாவே இருந்த, பட் ஆனா ஏன் பேசல என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி இது பண்ணாங்க. ஏன்னா என்கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் அவங்க ஃப்ரீயா வளர ஆரம்பிச்சாங்க, வாழ ஆரம்பிச்சாங்க. அது வரைக்கும் வந்து ஒரு வட்டம், ஒரு லைஃப்னா இப்படிதான் இருக்கணும், இது தாண்டி போலாம் கூடாது, போனா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு லைஃப் பத்தி என்னன்னே தெரியாம வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு நான் லைஃப பத்தி புரிய வைக்கவே அவங்களுக்கு வந்து என்னை விட்டு போகிறதுக்கோ நான் அந்த தலைவலி மயக்கம் வர சொல்லலாம் என்னை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிருக்காங்க. சோ நான் இது மாதிரி ஒரு நிலைமையில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சா கண்டிப்பா அவங்களால இதை தாங்கிக்க முடியும் அப்படின்றத வந்து என்னால ஏத்துக்க முடியும். நீங்க உடையாதீங்க தயவு செஞ்சு. கார்த்திக் இப்பயாவது தெரியுமா நீங்க அவங்க லைஃப விட்டு விலகினதுக்கு பிறகையாவது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இருக்கீங்க அப்படிங்கறது அவருக்கு தெரிய வந்ததா இல்லையா? தெரியாது, நான் சொல்ல என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லார்கிட்டயும் அந்த ப்ராமிஸ் ஒன்று வாங்கிருக்கேன்.
என்னுடைய மரணத்துக்கு அப்புறம் கூட நான் இறந்துட்டனும் இல்ல நான் இதனாலதான் அவளை வச்சு விடணும்ன்ற எந்த விஷயமும் தெரியக்கூடாது அப்படின்றதுனால. இப்ப கார்த்திக் எங்க இருக்கிறாரு? கார்த்திக் குண்டி புண்டி. ஓகே. ஆனா நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த மறைச்சிருக்கீங்க அப்படிங்கறது தெரிஞ்சா அந்த கார்த்திகால தாங்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா முடியாது. அதனாலதான் தெரியவே கூடாது, அவன் லைஃப் லாங் ஃபுல்லா தெரிஞ்சுக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அவங்கள உள்ளுக்குள்ளார காயப்படுத்திருக்குது அப்படிங்கறத மருத்துவ பரிசோதனைகள் மூலமா கண்டுபிடிக்கிறதுக்கு 4 வருடங்களாக இருக்குது. 6 வருடத்துக்கு முன்னாடி நடந்த விபத்து தொடர்பாக தொடர்ந்து அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம இருந்திருக்குது. அவ்வப்பொழுது மயக்கம், காதுல ரத்தம் வர்றதுன்னு இருந்த அனைத்து விதமான சிம்டம்ஸையுமே அவங்க ரொம்ப கேஷுவலா எடுத்துட்டு இருந்திருக்காங்க. டாக்டர் கிட்ட போகும்பொழுது ஆல்மோஸ்ட் உங்க வாழ்க்கையுடைய இறுதி நாட்களை நீங்க எண்ணிட்டு இருக்கீங்கன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. அந்த நேரத்துல அவங்க கார்த்திக்க காதலிச்சிட்டு இருந்திருக்காங்க. சோ கார்த்திக் நீங்க லைஃப் விட்டு போயிடுன்னு ஏதேதோ காரணங்கள் சொல்லி கார்த்திகை விட்டு ஒதுங்கிட்டாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் கார்த்திக்கு ஜீவிதாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்குதுங்கிறது தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் சத்தியம் வாங்கியிருக்கிறாங்க. யோசிச்சு பார்த்தா சிலிர்ப்பா இருக்குது. இன்னைக்கு காதலுடைய நிறம் மாறிடுச்சு, காதல்ங்கிற வார்த்தைக்கான உண்மையான அர்த்தம் எங்கன்னு தெரியாம காணாம போயிடுச்சுன்னு பேசக்கூடிய நபர்களுக்கு முன்னாடி உண்மையான காதல் இதோ ஜீவிதா மாதிரி நபர்களால வாழ்ந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா சொல்ல முடியுது. ஜீவிதா, இப்ப ஷோ கேட்டுட்டு இருக்கிற உங்களோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஹெல்ப் வேணாலும் செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. உண்மையாவே மனசு திறந்து சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா? எனக்கு என்ன ஹெல்ப் வேணும்? கார்த்திக் நல்லா இருக்கணும், அதுக்காக மட்டும்தான். கார்த்திக் நல்லா இருக்கணும், கார்த்திக்காக ப்ரே பண்ணிக்கோமா ப்ளீஸ். கார்த்திக் நல்லா இருக்கும், வேற எதுவும் எனக்கு வேணும். அவன் லைஃப் நல்லா இருக்கும். நீங்க அழாதீங்க. இப்போ நீங்க டாக்டர்ஸ் எல்லாம் மீட் பண்றீங்க, பட் நீங்க தனியா ஹாஸ்டல்ல இருக்கீங்களே, அம்மா அப்பா எல்லாம் இங்க தானே இருக்காங்க சென்னையில, அவங்க கூட இல்லாம ஏன் நீங்க ஹாஸ்டல்ல இருக்கீங்க? அதுக்கும் ரீசன் இருக்கிற மாதிரி சின்னதா ஒரு 6 மந்த்துக்கு மட்டும் கேப் இல்ல, கம்பெனி கேப் இல்ல, அதனால நான் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணிட்டு மறுபடியும் 6 மந்த் கழிச்சு வந்தது அப்படின்னு சொல்லிருக்கேன். பட் நான் அவங்களுக்கு உலகத்தை விட்டு போறேன்னு விஷயம் தெரியாது. பிளீஸ் அழாதீங்க, நீங்க அப்படிலாம் போக மாட்டீங்க, உங்களை யாரும் அப்படி போக விட போறது கிடையாது. பட் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், உங்க மேல பாசமா இருக்கிறவங்க எல்லார வீட்டும் நீங்க தான் விலகி இருக்கிறீங்க. இப்ப உங்க அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா தாங்குவாங்களா? கார்த்திக் தெரிஞ்சா தாங்குவாரா? அவங்க எல்லாம் உங்க கூட இருந்து உங்களை பாத்துக்க வேண்டிய தருணத்துல நீங்க தனியா போயிருக்கிறது நல்லா இருக்குதா சொல்லுங்க? நல்லா இல்லன்னா அவங்களால அதை தாங்கிக்கிற அளவுக்கு கிடையாது. பரவாயில்ல, அதுக்காக அந்த துன்பத்தையும் சேர்த்து நீங்களே தாங்குனீங்கன்னா அது இன்னும் உங்களுடைய ஹெல்த் பாதிக்குமோ இல்லையா? சொல்லுங்க. 3 மந்த் தான் இதுக்குள்ள. நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? போன உயிரை மீட்டு கொண்டு வர அளவுக்கு எனக்கு மெடிசன் முன்னேறி இருக்குது. எங்க மெடிசன் இல்ல அப்படின்னு என்ன பண்ண முடியும்? சரி, உங்களுக்கு மெடிசன் இல்ல, பட் இவங்களோட அன்பெல்லாம் இருக்குல்ல, அந்த அன்பு உங்களை இன்னும் சில காலம் கூட வாழ வைக்கும் இல்லையா? அது எல்லாத்தையுமே வேணான்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஹாஸ்டல்ல போய் நீங்க தனியா இருக்கிறது எந்த அளவுக்கு ஒரு நல்ல விஷயம் நினைக்கிறீங்க? எனக்கு எந்த அளவுக்கு நல்ல விஷயம் தெரியல. கார்த்திக் உங்க பக்கத்துல இருந்தா அந்த உங்களுடைய வாழ்க்கையை இன்னொரு நாள் வாழணுங்கிற ஒரு ஆசையிலேயாவது இன்னொரு நாள் நீங்க சேர்ந்து வாழ மாட்டீங்களா? உங்க அம்மா அப்பா உங்க கூட இருந்தா அந்த சந்தோஷத்துல ஒரு நாள் சேர்ந்து வாழ மாட்டீங்களா? கண்டிப்பா வாழணும்னு எனக்கும் ஆசை. இப்ப கூட என் சந்தோஷத்தை எல்லாத்தையும் மறைச்சிட்டு இப்போ சிரிச்சுட்டு எப்படி எல்லா கஷ்டத்தையும் மனசுல வச்சுட்டு சிரிச்சுட்டே இருக்கன்ட்டு எனக்கு உண்மையா கடவுள் கொடுத்த ஒரே கிஃப்ட். எந்த கஷ்டம் இருந்தாலும் என் முகத்துல இருக்கிற சிரிப்பு மட்டும் என்னைக்கும் குறையாது, அந்த சிரிப்போடவே போகணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஆசை. சோ கண்டிப்பா அது மாதிரியே போவேன். என் கூட இருந்தவங்க கடைசி வரைக்கும் சேர்க்கணும். அதனாலதான் கார்த்திகை விட்டு விலகினேன். எங்க அம்மா அப்பாவுக்கும் இந்த விஷயத்த சொல்லல. ஜீவிதாவுக்கு ஆனா என்னுடைய கஷ்டத்தை வேற யாருக்குமே நான் உணர்த்த விரும்பலங்கிறாங்க. ஏன் அம்மா அப்பா கூட இல்ல அப்படிங்கறதுக்கு ஒரு வலுவான காரணமா, அப்போ ஆக்சிடென்ட் நடந்த போதே நம்ம பொண்ணை நம்ம சரியான விதத்துல ட்ரீட்மெண்ட் கொடுத்து பாத்துருந்தோம்னா இப்படி நம்மளுடைய பொண்ணுக்கு ஒரு பாதிப்பு வந்திருக்காதுங்கிற ஒரு குற்ற உணர்ச்சி அவங்களுடைய வாழ்நாள் முழுக்க அவங்களை குத்தி குத்தி கொண்டுகிட்டே இருக்கும். அந்த ஒரு குற்ற உணர்ச்சியை அவங்களுக்கு நான் கொடுக்க விரும்பல, அந்த கஷ்டத்தை கூட நான் அவங்களுக்கு கொடுக்க விரும்பல. கார்த்திக் என் கூட வாழ்ந்து சப்போஸ் அவனை விட்டுட்டு நான் போனேன்னா அவன் வாழ்நாள் முழுக்க என்னையே நினைச்சிட்டு இருப்பான். அதுக்கு முன்னதாவே அவன் என்னை விட்டுட்டு போனா அதனால போயிட்டா அப்படின்னு கூட அவன் நினைக்கட்டும், தப்பு கிடையாது. ஆனா அவனை நான் கஷ்டப்படுத்த விரும்பலங்கிறாங்க. யாரையுமே கஷ்டப்படுத்த விரும்பல, ஆனா நான் மட்டும் எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஜஸ்ட் 22 இயர்ஸ் அவங்களுக்கு அதிகமான மெடிக்கல் சப்போர்ட் அண்ட் as well as moral சப்போர்ட் தேவைப்படக்கூடிய நேரத்துல தனியா இருக்கிறாங்க. ஜீவிதா நம்ம கூட பேசிட்டு இருக்காங்க.
ஜீவிதா, இவ்வளவு நேரம் நீங்க எங்க கூட பேசுனீங்க, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. உங்களுக்காக நாங்க நிறைய ப்ரே பண்ணிக்க போறோம். அண்ட் கண்டிப்பா எங்களோட பிரேயர்ஸ் உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் அமையும் நம்புறோம். அண்ட் ரேடியோ ஷோஸ் எல்லாம் கேட்பீங்களா? ரேடியோ ஷோஸ் எல்லாம் கேட்கற அளவுக்கு உங்களுக்கு டைம் இருக்குதா? ஹெல்த் கண்டிஷன் உங்களுக்கு ஒத்துழைக்குதா? மேக்ஸிமம் 3 hours 4 hours தான் தூங்குவோம். அதுக்கு மேல தூங்க மாட்டேன். ஸோ அந்த டைம்ல எனக்கு எப்போ கூட இருக்கும். ஓகே. சோ இந்த ஷோல நிறைய பேருடைய லவ் ஸ்டோரி எல்லாம் ஷேர் பண்றேன், கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன். ஓகே. உங்களுடைய லவ் நினைச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது? என் லவ் நினைச்சு பார்க்க சொல்லு. எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி யாருன்னா லவ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் நான் நேர்ல யாரையும் பார்க்கல. சத்தியமா நானும் பார்த்தது கிடையாது. இந்த உலகத்திலேயே பெஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்க காதல சொல்றேன். உங்களை மாதிரி கமான் அழக்கூடாது சரியா? நான் உண்மையாவே சொல்றேன். உங்களை மாதிரி நான் இது வரைக்கும் காதலிச்ச நபரை யாரையுமே நான் பார்த்தது கிடையாது. அண்ட் இந்த 6 months ஷோல கிட்டத்தட்ட 4000 மெயில்ஸ் நான் பார்த்திருக்கிறேன். அந்த மெயில்ஸ்ல ஒரு மெயில் கூட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தப்பா எடுத்துக்க மாட்டாங்க. அண்ட் ஈவன் உறுதியா கூட சொல்ல முடியும், உங்க அளவுக்கு காதலிக்கக்கூடிய பர்சன் யாரையுமே நான் பார்த்தது கிடையாது. யூ ஷுட் ஃபீல் ப்ரௌட் ஃபார் தட். ஓகே, ரொம்ப ஒரு உண்மையா இருக்கீங்க, ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. அண்ட் இவ்வளவு அன்பான பர்சனை நான் பார்த்தது கிடையாது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஜீவிதா. நான் இன்னைக்கு உங்க கூட பேசலைன்னா என் லைஃப்ல நான் எதையும் மிஸ் பண்ணிருப்பேன்னு எனக்கு தோணுது. இந்த ஷோல அடுத்து உங்களுடைய லவ் கார்டு டெடிகேட் பண்ணலாமா? என்ன சாங் டெடிகேட் பண்ணணும் சொல்லுங்க. காதல் சுகமானது ஃபிலிம்ல இருந்து சொல்லத்தான் நினைக்கிறேன். இருக்குது. ஆனா இன்னைக்கு இந்த லவ் கார்டு சுமந்து வரக்கூடிய உணர்வுகள் உன்னதத்தின் உச்சம்னு சொல்லலாம். மரணத்துடைய விளிம்புல நிக்கிறேன் லவ் குரு. என்னுடைய காதலன் கிட்ட நான் பேசக்கூடிய கடைசி வார்த்தைகளை இன்றைய லவ் கார்டு மூலமா சொல்றேன்னு அந்த தோழி சொல்லியிருக்கிறாங்க. இந்த காதலுடைய சக்தி கண்டிப்பா இந்த தோழியின் வார்த்தைகளை அந்த கார்த்திக் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் நம்புறேன். ஜீவிதா, என்னுடைய கார்த்திக்காக இந்த லவ் கார்டு டெடிகேட் பண்றேன். என்னுடைய கார்த்திக் 100 years நல்லா இருக்கணும், அவனை புரிஞ்சுக்கிற ஒரு பொண்ணு அவனுக்கு ஒரு ஒய்ஃப் அமையணும் அப்படின்னு அந்த காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது உண்மையா ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன விரும்புற என் ஃப்ரெண்ட்ஸாலும் சரி, என்ன உயிருக்குள்ள நேசிச்ச என்னுடைய கார்த்திக்கும் சரி, எனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்க எங்க அம்மா அப்பாவும் சரி, எல்லாரையும் விட்டு போக சொல்ல உண்மையா ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா அடுத்த ஜென்மம் ஒண்ணு இருந்ததுனாக்கா இதே ஃப்ரெண்ட்ஸுக்கு, இதே என்னுடைய அம்மா அப்பாவுக்கு, என்னுடைய கார்த்திக் ஒய்ஃபாவும் நான் அமையணும்னு சொல்லிட்டு அந்த காட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். கார்த்திக்கு இந்த சாங் டெடிகேட் பண்றேன். சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமலே போறேன் கார்த்திக். சாரி, எனக்கு வர வழி தெரியல. யாருக்கு லவ் கார்டு அனுப்ப விரும்புறீங்க, என்ன சாங் டெடிகேட் பண்றீங்க, இந்த விவரங்களை மறக்காம எனக்கு மின்னஞ்சல் செலுத்துங்க. என்னுடைய மின்னஞ்சல் முகவரி loveguru@myradiocity.com. அல்லது யாருக்கு லவ் கார்டு அனுப்ப விரும்புறீங்களோ அந்த தகவல்களை என்னுடைய Facebook வால்ல கூட நீங்க போஸ்ட் பண்ணலாம். என்னுடைய Facebook ஐடி facebook.com/loveguru911. Stay tuned. இது FM. FMனா ரேடியோ சிட்டி 91.1.